நீங்க மஞ்சப்பை யூஸ் பண்றீங்களா? அப்போ இந்த 10 லட்சம் உங்களுக்கு தாங்க. அது எங்க எப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து மஞ்சப்பை தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவுமே வந்து சிலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா, பாட்டிங்க அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பிளாஸ்டிக் கவர தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காய்கறி கடைக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி வாங்கினாலும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தான் போட்டு குடுக்குறாங்க. இல்ல ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறோம் அப்படின்னாலும் அதுவுமே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தான் குடுக்குறாங்க. அப்படிதான் நம்மளோட காலகட்டம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா 10 லட்சம் குடுக்குற ஒரு மாவட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பை யூஸ் பண்றதுனால. ஆனா உண்மையாவே நம்ம பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்றதை விட மஞ்சப்பை யூஸ் பண்றது தான் நமக்கு நல்லது. பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நிறைய கெடுதல் வந்து வருது. ஆனா மஞ்சப்பை யூஸ் பண்ணா அந்த மாதிரி கெடுதல் வருமா? கண்டிப்பா கிடையாதுங்க. மஞ்சப்பை யூஸ் பண்றதுனால ஒரு மாவட்டத்துல விருதே கொடுக்குறாங்களாங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல தாங்க. நீங்க மஞ்சப்பை யூஸ் பண்றீங்களா? அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து விருது வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் நிறைய நாள் வந்து பிளாஸ்டிக் கவரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து கொஞ்ச நாளா வந்து மஞ்சப்பை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே. அதாவது ராமநாதபுரத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. முதல்ல வந்து 10 லட்சம் சொன்னாங்க. அப்புறம் என்ன நடுவுல வந்து இவங்க விருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புரியலையா? 10 லட்சம் அப்படின்றது தாங்க விருது. அதாவது முதல் பரிசுக்கு வந்து 10 லட்சம், இரண்டாவது பரிசுக்கு வந்து 5 லட்சம், மூன்றாவது பரிசுக்கு வந்து 3 லட்சம். இந்த மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இது எவ்வளவு நல்ல விஷயம். ஆனா இருந்தாலுமே அவங்களும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம இது வரைக்கும் நிறைய சாதனைகள் பண்ணி எல்லாம் விருது வாங்கியிருப்போம். ஆனா இப்படி மஞ்சப்பையை யூஸ் பண்றதுனால பணத்தொகையே விருதா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கு? கேட்கவே ஒரு புதுவிதமா எல்லாம் இருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. நம்ம மஞ்சப்பை யூஸ் பண்ணா மட்டும் போதாது. நம்ம மஞ்சப்பை யூஸ் பண்றோமா அப்படின்றதுல நம்ம நிறைய விஷயத்துக்காக போயிட்டு அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரிதான் சேவை மையத்துல போயிட்டு இது கண்டிப்பா போய் அப்ளை பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த மஞ்சப்பைக்கான தொகை வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதாவது தொகைன்னு சொல்லக்கூடாதுங்க, விருது. அப்போ நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிளாஸ்டிக்கை தூக்கி தூர போடுங்க. தூர போட்டுட்டு மஞ்சப்பைக்கு வாங்க. மஞ்சப்பையை யூஸ் பண்றோம், விருது வாங்குறோம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.